வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கருணையுடன் மீன் கேட்பவனுக்கு மீனுக்கு பதிலாக தூண்டிலை கொடியினும் ஜப்பானிய பொன்மொழிக்கேற்ப சேர முடியாத இடங்களையும் சென்று சேர்தலினும் ரீச்சிங் த அன்ரீச்ட் எனும் கொள்கையின்படி ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் காண சிறிய அளவில் தொடங்கிய இயக்கம் ஒன்று ஒரு சமுதாய பேரியக்கமாக வளர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு சாதனையுமாய் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சாதனைகளுக்கு சொந்தக்காரர் திருவாளர் கிளீட்டஸ் பாபு அவர்கள். முக்கியமாக அடித்தட்டத்தில் உள்ள ஏழை மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்கிறது என்னுடைய மனசை எப்பொழுதும் அழுத்துறது உண்டு. இந்த காரியம் மாறணும்னா சமுதாயத்தில் மாற்றம் உருவாகணும். சாதி, மதம், இனம், மொழி கடந்து ஒடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மனிதநேயம் என்ற ஒற்றை கொள்கையோடு அவர்களுக்காக ஓங்கி குரல் கொடுப்பதே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டவர் திரு கிளீட்டஸ் பாபு அவர்கள். அர்ப்பணிப்பின் ஆரம்ப புள்ளியாக இவர் வளர்த்தெடுத்த வல்லமையான அமைப்புத்தான் ஸ்காட். இந்த அமைப்பின் கீழ் இவர் செய்து வரும் இணையற்ற நற்செயல்கள் எத்தனையோ அணிவகுத்து வருகின்றன. இந்த மாற்றமும் வளர்ச்சியும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு சமுதாயம், ஒரு சொசைட்டி டெவலப் ஆக முடியும். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய பணிகளுக்கும் எங்களுடைய ஸ்தாபனத்திற்கும் வாண்டட் டு நேம் இட் லைக் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இட் செல்ஃப். நாங்கள் எங்களுடைய சமுதாய பணியை இந்த தொடங்குற பொழுது அவர்களுக்கு ஓட்டிங் ரைட் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, அவர்கள் தங்குறதுக்கு இடம் கிடையாது. இந்த நரிக்கிறவர்களுக்கு முதல்ல நாங்கள் அரசாங்கத்திலேருந்து ஓட்டிங் ரைட்டும் ரேஷன் கார்டும் குடியிருப்புக்கு இடமும் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தோம். ஸ்கூல் கட்டி கொடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணதுக்கு அந்த சார் வந்து தான் இப்போ எங்களுக்கு நல்ல உதவி பண்ணுறாங்க. அந்த கல்வியோடு சேர்ந்து தொழிற்கல்வியும் கொடுத்து தொழில் திறமைகளையும் கொடுக்கும் பொழுது அவங்க நல்ல தொழில் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுநோயாளிகளின் வணங்கத்தக்க இறைதூதனாக அவர்களுக்கு ஆதரவளிப்பதுடன் அவர்தம் வாரிசுகளுக்கும் வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து வள்ளலாய் வாழ்கிறார். அவர்கள் எந்த குடும்பத்தில் வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் அவர்களை துரத்திடும், அந்த வில்லேஜ் அவர்களை துரத்திடும். எங்களை புறக்கணிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தவங்களே அவங்க தான். ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கு, லாஸ்ட் பொண்ணு. இன்னொரு பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கு. சேர்மன் சாரோட உதவியால் தான் அந்த பிள்ளைங்க படிச்சிச்சு. இன்றைக்கி அந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த மக்கள் வந்திருக்கிறது தான் ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நாங்கள் பார்க்குறோம். உணவிற்கு உன்னத சுவை தருவது உப்பு. ஆனால் அதை விளைவிக்கும் தொழிலாளர்களின் வாழ்வோ சுவையில்லாமல் கொத்தடிமை நிலையிலேயே இருந்தது. 16,000 பிள்ளைகளை நாங்கள் அந்த உப்பளத்தில் பணி செய்த குழந்தைகளை மீட்டெடுத்தோம். அந்த உப்பளத்தில் உப்பு சமைக்கிறதும் பொடி சமைக்கிறதும் பாக்கெட் போடுறது வேலையில் இருந்தவங்க 240 பள்ளிக்கூடங்களில் போட்டோம். அங்கே பள்ளிக்கூடங்களில் போட்டு அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, மாலை வகுப்புகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அப்படி போட்டதுனால பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் படிப்பு வர ஆரம்பிச்சது. குடும்ப வறுமை காரணமாக என்னால் சின்ன வயசில் படிக்க முடியல. ஸ்கேட்லேருந்து சார் வந்து பார்த்தாங்க. படிக்க போகாமல் ஏன் வீட்டில் இருக்கிற, வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ வந்து நீ என்ன நினைக்கிறியோ அது வந்து படி, எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உள்ளத்தால் ஊனமுற்றோருக்கு உயர்வு காட்டிய ஐயா அவர்கள் உடலால் ஊனமுற்றோருக்கும் உன்னதமான வழிகாட்டியுள்ளார். இந்த காலேஜில் அந்த பையனுக்கு சேரும் கொடுத்துருக்காங்க. வீல் சேருக்கு ஏற்பாடு பண்ணுங்கய்யான்னு இருக்கேன். அவங்க வீல் சேருக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாங்க. சேர்மன் ஐயா வருவாங்க, வந்து என்கிட்ட என்னென்ன பிரச்சனை, என்ன செய்யணும், ஏதாட்டும் உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க மற்ற வேலைக்கு போவாங்க. படிக்கிறது சேர்த்து விட்டாங்க. நான் படிக்கணும் விருப்பம் இல்லை. எனக்கு கடை வச்சு கொடுத்தாங்க. கடை வச்சு கொடுத்த பிறகு நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.
இந்த 2 பிள்ளைங்களும் உனக்கு கடவுள் தந்த வரமா, அவங்க வேற யாருக்குமே இப்படி பிள்ளைங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நீ நல்லா பாப்பான்னு தெரிஞ்சுதான் உனக்கு இந்த பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க, பிள்ளைங்களை நல்லா பாரு, நான் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்தேம்மா, நான் சேர் செஞ்சு தர சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்லாம் செஞ்சு தந்துட்டாங்க. இப்போ அந்த சேர் வந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு வந்து. அது அந்த சேர்மன் சார் எனக்கு சாமி வருது சார் வந்து எங்களை பார்க்க வந்தாங்க. என்னால் முடிஞ்சது செய்யப்பா, உனக்கு என்ன உடல் ஊனம் வந்து என்னைக்குமே ஊனம் கிடையாது, மனசுல தான் ஊனம் வரக்கூடாது, உன்னால என்னெல்லாம் சாதிக்கணும்னு தோணுதோ உன்னால முடியும், நீ சாதிக்கலாம். குழுவில் சேர்ந்ததுலேருந்து சேர்மன் அண்ணன் வந்தாங்க. தொழில் ஏமா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்க கொடுத்த உதவி மூலமாக தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் கடனுடன் இல்லாமல் கொஞ்சம் திருப்தியாக வாழ்ந்துட்டுருக்கோம். சுனாமி பேரலையால் 199 உயிர்கள் இந்த கொட்டில்பாடு கிராமத்திலே இறந்திருக்கிறார்கள். திரு கிளீட்டஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே இறங்கி தெய்வம் சேனலுக்குள்ளே இறங்கி எல்லா இடங்களிலும் கிடந்த இறந்த உடல்களை எல்லாம் எடுத்து வந்தார்கள். இதோ இங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். என் 4 பிள்ளைகளை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு நிர்கதியான நிலைமையில நாங்க இருந்தோம். இக்கட்டான சூழ்நிலையில அவங்க செய்த உதவி வந்து என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சமா நான் நினைக்கிறேன். அண்ணாச்சி என்னைக்கும் நல்லா இருக்கணும், அந்த அக்கா அமளியக்காவும் நல்லா இருக்கணும். இவர்தான் மனிதன் என்ற வார்த்தைக்கான சின்னமாக வாழ்ந்து வரும் சமுதாய சிற்பிதான் ஐயா கிளீட்டஸ் பாபு அவர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் ஒற்றை மந்திரத்தோடு சாதனை பயணத்தை தொடர்கின்றார். அந்த சாதனை பயணத்தின் சுவடுகளில் நம் பாதங்களும் பயணிக்கட்டும்.